சத்தம் போடுவாங்க. எப்படி பார்க்குது பார்த்தீங்களா எருமை? ஆக்சுவலி பயமாக இருக்குது நிற்கிறதுக்கே. இது பாருங்க, இந்த ரோட்டில் தான் நடந்து போகணும். இங்கே பாருங்க, இப்போ 2 வருதா, இப்போ இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாம் எப்படி ஓடுதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஓடுதா. இப்போ எங்கள் அப்பாவாக இருக்கவும் எல்லாம் விரட்டி விட்றாங்க. ஒரு வேளை எண்ணெயெல்லாம் கொண்டு தனியாக நிற்க வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எல்லாம் வேறு இங்கே திக்குன்னு என்னையவே முறைக்கிற மாதிரி இருக்குது. பேசுகிறதாங்க தைரியமாக, பேசுகிறதுக்கு கூட தைரியம் இல்லை. பின்னாடி பின்னாடி ஏதாவது வந்துருமான்னு அப்படியே உள்ளுக்குள்ளே திக்குன்னு நிற்கிறேன். பயமாக இருக்குது. ஒரு பக்கம் பாருங்க எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. பாருங்க எப்படி இலையெல்லாம் சாப்பிடுதா, பக்குன்னு இருக்குது. ஏன்னா இங்கே பின்னாடி திரும்பி உள்ளுக்குள்ளே ஓடவும் முடியாது, எங்கேயும் பூந்து ஓட முடியாது. அப்படியே நிற்க வேண்டியதாக, அது போய் சேர்ற வரைக்கும் அப்படியே நிற்க வேண்டியதாக எவ்வளோ நேரம் ஆனாலும். அப்படியே நின்றுட்டு இந்த வழியிலே போக முடியாது. இப்போ அது வேறு பக்கம் எங்கேயாவது போகணும், அப்போ தான் தைரியமாக அந்த இடத்தையே கிராஸ் பண்ண முடியும். பக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம்லாம் இப்படி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் பயந்தான் ஏரியாவே. இல்லை கரண்ட்டு வேறு இல்லையா இங்கே, அதனால் கொஞ்சம் பயந்தான். ஏன்னா